Hi. நீங்கள் பார்க்குறது டெக்மைன் தமிழ். என் பேர் அப்துல் பாரி. Asus பார்த்தீங்க அப்படின்னா பல நாள் கழித்து ஒரு செமையான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாள் வெயிட் பண்ணதுக்கான ஒரு நல்ல பலன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ Asus தரப்புலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா தைவானில் நேற்று வந்து 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று 7, இன்னொன்று 7 Pro. ஸோ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனோட ரிவ்யூ பார்த்தா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் அந்த கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொடுக்குற பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்தினீங்கன்னா நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 7 and 7 ப்ரோவோட ரிவ்யூவை பார்க்கலாம். ஸோ எப்போவுமே போல் நம்ம பில்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் பில்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொடெக்ஷனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கார்னிங்கோட Gorilla Glass 6 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா 2 கலர் வேரியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஒயிட், இன்னொன்று ப்ளூ. ஸோ இந்த 2 கலர் வேரியன்ட்ஸும் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பழைய அந்த 6Z அந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா அதே கலர் வேரியன்ட்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அந்த ப்ளூ கலர் மட்டும் எனக்கு லைட்டாக அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் டிஃபராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் குழப்பறேன்? சரி விடுங்க, குழப்பலாம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து டிஸ்பிளேக்கு போகலாம். இந்த ஃபோனில் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6.67 inch கொண்ட ஒரு ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு NTSC கலர் கேமர் டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 700 nits வரைக்கும் பிரைட்னஸ் ஏறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைலைட்டான விஷயம், இது வந்து ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே. ஸோ இங்கே வந்து பாப்அப் கேமரான்னு கேட்பீங்க. பாப்அப் கேமராலாம் கிடையாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் கேமராவில் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்கலாம், பட் கொடுக்கல. ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாமா, மன்னிச்சு விட்டுறலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம். இங்கே வந்து ஸ்னாப்ட்ராகனோட 865 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க 7க்கு. 7 ப்ரோக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகனோட 865+ அப்படிங்கிற ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒன்று தான் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 7 nanometerல பில்ட் பண்ணப்பட்ட சிப்செட். ஸோ இங்கே வந்து ஜிபின்னு பார்க்கும்போது ரெண்டுத்துக்குமே ஒன்று தான். அட்ரினோவோட 650 அப்படிங்கிற ஒரு GPU தான். இங்கே வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ Asus பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேமிங்கில் ஒரு வேர்ல்டில் நம்பர் 1 கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து கேமிங்காக நிறைய விஷயங்கள் உள்ளார கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஸோ ஃபோன் கையில் கிடச்சிருந்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா. ஸோ கேமரா தான் வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா 64 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி கேமரா. ஸோ இது வந்து IMX686 அப்படிங்கிற ஒரு சோனி சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா IMX363 அப்படிங்கிற ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க. மூணாவது கேமரா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 12x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃப்ரண்ட்டில் கேட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தாங்க. ஸோ இந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பாப்அப் ஆகும், ஐ மீன் பேக்லேருந்து ஃப்ளிப் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேமரா செட்டப் ஏற்கனவே நம்ம 6Gயில் பார்த்துருந்தோம், பட் அதில் வந்து டியூயல் கேமரா தான். இங்கே வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் செம தான். இது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஃபோன்லேயும் கொடுக்காத ஒரு ஸ்பெஷாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. 8K 30 FPS வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதனால ஸ்பெஷாலிட்டி கேட்குறீங்களா? பேக்கில் மட்டும் இல்லைங்க, ஃப்ரெண்ட்லேயும் நீங்கள் வந்து 8K 30 FPS வரைக்கும் எடுத்துக்க முடியும் வீடியோஸ். இது வந்து வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டியூயல் OIS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஐ மீன் எதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெலிஃபோட்டோக்கும் ப்ரைமரி கேமராக்கும் பார்த்தீங்க அப்படின்னா OIS கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பேட்டரிக்கு போகலாம். இங்கே பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5000 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி பேக்கப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 30 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் குவிக் சார்ஜ் 4.0 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு Asus தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தம்ஸ் அப் டு Asus. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா OS பக்கம் போகலாம். இங்கே OS அப்படின்னு பார்க்கும்போது ZenUI 7 கொடுத்துருக்காங்க, பேஸ்ட் ஆன் Android 10. ஸோ இப்போ உள்ள அது இதுதான் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நான் ஒன்றும் சொல்லப்பா. நெக்ஸ்ட் நான் பார்த்தீங்க அப்படின்னா ரேம் வேரியன்ஸ்க்கு போகலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா LPDDR5 RAM யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோனில். ஸோ இங்கே வந்து UFS 3.1 ஸ்டோரேஜ். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா LPDDR5 RAM
UFS 3.1 GPU வந்து Adreno 650 CPU பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 865 ப்ளஸ் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயங்கள் இந்த ஃபோனோட கம்பேர் ஆகி ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு ஃபோனாக எவராக இருக்கும் இந்த பட்ஜெட்டில். ஸோ பட்ஜெட்டை சொல்லிடுறேன். 6GB RAM 128GB, இது மட்டும் இல்லாமல் 8GB RAM 128GB. ஸோ 7 ப்ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு வேரியண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 8GB RAM 256GB. ஸோ இப்போ வரைக்கும் நான் எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் டு 7 ப்ரோ தான். ஸோ இந்த ஃபோனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து ஸ்னாப்ட்ராகனோட 865 ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அப்புறம் பேர் டிஃப்ரென்ஸு அவ்வளோதான். பாக்கி 2 ஃபோனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ப்ராசஸர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ விலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6GB RAM 128GB வந்து 55,000க்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் 8GB RAM 128GB பார்த்தீங்க அப்படின்னா 60,000க்கு லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ 7 ப்ரோ பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM 256GB வந்து 70,000க்கு லான்ச் பண்ண போகிறதா இருக்காங்க. ஒரு 256GB கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா மெமரியும் ப்ராசஸருக்காக நான் 10,000 செலவு பண்ணணுமா அப்படிங்கிறது உங்களோட முடிவு தான். இது வந்து ஒரு பெஸ்ட்டு சைனீஸ்க்கு எதிர்ப்பான ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். நீ சைனீஸ் ஸ்மார்ட் வாங்க மாட்டேன், பட் எனக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஸோ Asus பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஃபோனை வித்தரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போட்டுருக்கு. என்ன அப்படிங்கிறது Asus தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம A to Tech சேனல்லேருந்து யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டாட்டா பை பை, சி யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நிச்சயமாக சந்திக்கலாம். பாய் பாய். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். டாட்டா.